பாராக். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோட போனான். தபராலும் அவனோட கூட போனாள். கேனியனான ஏபேர் என்பவன் மோசையின் மாமனாகிய ஒபாபின் புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சனாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறிப்போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்பட்டபோது சிசரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்பொழுது தபராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான். சிசராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது. ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. தபோரால் தனக்கு சொன்ன பிரகாரம் பாராக் நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொள்கிறார். அவர்களை கேதேசுக்கு வரவழைத்து அவர்களோட கூட போகிறார். தபோராலும் பாராக்கோட கூட போகிறாள். செபுலோன் புத்திரரும் நப்தலி புத்திரரும் யுத்தத்திலே வல்லவர்கள் அல்ல. ஆனாலும் தெபோராளின் பாடல் அவர்களை உற்சாகப்படுத்துகிறது. தெபோராளின் ஆறுதலான வார்த்தைகளையும் உற்சாகமான வார்த்தைகளையும் கேட்டு இஸ்ரவேல் புத்திரரில் மேலும் சில கோத்திரத்தாரும் பாராக்கின் சேனையில் சேர்ந்து கொள்கிறார்கள். எல்லா கோத்திரங்களிலிருந்தும் யுத்த மனுஷர்கள் தங்களோடு சேர்ந்து கொள்வார்கள் என்று பாராக்கும் தெபோராளும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அநேகர் அவர்களோடு கூட வரவில்லை. தெபோராள் தனக்கு கட்டளையிட்ட பிரகாரமாகவே பாராக் 10,000 பேரோடு யுத்தத்திற்கு போகிறார். கேனியனாகிய ஏபேர் என்பவனை பற்றி இங்கே விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் யூதாவுக்கு தென்புறத்திலே வனாந்திரத்திலே குடியிருக்கிறவர்கள். கேனியனான ஏபேர் என்பவன் மோசையின் மாமனாகிய ஓபாவின் புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சனாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருக்கிறான். யாகேல் என்பவள் கேனியனான ஏபேரின் மனைவி. அக்காலத்தில் யாபின் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டிற்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. ஆகையினால் ஏபேர் பாராக்கோடை சிசராவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகவில்லை. சிசரா இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண ஆயத்தமாயிருக்கிறான். அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது சிசரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைக்கிறான். அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு இஸ்ரவேலுக்கு உதவி புரிவதற்கா அல்லது அவர்களுக்கு துரோகம் பண்ணுவதற்கா என்று தெரியவில்லை. ஆயினும் ஏபேரின் மனைவி இஸ்ரவேல் புத்திரருக்கு உதவி புரிந்திருக்கிறாள். சிசரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைக்கிறான். நியாயாதிபதிகள் 4:9 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்களை சிசரா அறியாமலேயே நிறைவேற்றுகிறான். கானானியர் மேரோம் கடலுக்கு அருகில் உள்ள அரோசேத்தில் குடியிருக்கிறார்கள். இது யோர்தான் நதி பாயும் கீசோன் பள்ளத்தாக்கில் உள்ளது. கீசோன் பள்ளத்தாக்கு என்பது கீசோன் ஆறு என்றும் அழைக்கப்படுகிறது. எஸ்ரேயர் சமவெளியில் இந்த ஆறு 30 மைல் தூரம் ஓடி இறுதியில் மத்தியதரை கடலில் கலக்கிறது. இது மெகிதோவின் தண்ணீர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பள்ளத்தாக்கில் பாராக்கிற்கும் சிசராவிற்கும் இடையே யுத்தம் நடைபெறுகிறது. இந்த பள்ளத்தாக்கில் எலியா தீர்க்கதரிசி பாகாலின் தீர்க்கதரிசிகளை அழித்து போட்டார். இந்த பள்ளத்தாக்கிற்கு
யோக்கினோயாமிற்கு எதிரான ஆறு என்னும் ஒரு பெயர் உள்ளது. கீசோன் செபிலோனுக்கும் இசக்காருக்கும் இடையில் உள்ள எல்லை பகுதியாகும். சிசரா தன்னுடைய இருப்பு ரதங்களை நம்புகிறான். அவனிடத்தில் 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் யுத்த களத்தில் மொத்தமாக ஓடும்போது பேரிரைச்சல் உண்டாகும். இந்த சத்தத்தை கேட்கும் போதே கால்நடையாய் நடக்கிற யுத்த வீரர்கள் எல்லோரும் பயந்து ஓடிப்போய் விடுவார்கள். சிசரா தன்னுடைய 900 இருப்பு ரதங்களையும் பாராக்குக்கு விரோதமான யுத்தத்திலே பயன்படுத்துகிறான். தெபோராள் பாராக்கோடு கூட இருக்கிறாள். பாராக் 10,000 பேரை யுத்தத்தில் வழி நடத்தினாலும் தெபோராளே பாராக்குக்கு கட்டளை கொடுக்கிறாள். தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து வா, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்று சொல்லுகிறாள். பாராக்கும் 10,000 பேரும் தாபோர் மலையின் மேல் நின்று கீசோன் பள்ளத்தாக்கிலே இருக்கிற சிசராவின் இருப்பு ரதங்களையும் திரளான சேனைகளையும் பார்த்து பயப்படுகிறார்கள். அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. அப்போது தெபோராள் அவர்களுக்கு கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறாள். கர்த்தர் சிசராவை உன் கையிலே ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே என்று தெபோராள் பாராக்குக்கு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறாள். தெபோராள் தனக்கு கட்டளையிட்டவுடன் பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையில் இருந்து இறங்குகிறார்கள். யுத்த களத்திலே தங்களுக்கு இப்படிப்பட்ட உற்சாகமான வார்த்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தெபோராளும் தன்னோட கூட வரவேண்டும் என்று பாராக் விரும்பினார். தெபோராள் யுத்த களத்திலே நிற்கும் போது இஸ்ரவேலின் சேனை எதிலே குறை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறாள். அந்த குறையை தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தையினால் நிவர்த்தி பண்ணுகிறாள். இஸ்ரவேல் ஜனத்தார் பயத்தோடும் அவிசுவாசத்தோடும் இருக்கிறார்கள். யுத்தத்திலே தங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் யுத்தம் எத்தனை நாள் நடைபெறும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தெபோராள் அவர்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறாள். கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறாள். யுத்தம் கர்த்தருடையது. யுத்தத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜெயம் கிடைக்கும். அந்த ஜெயமும் இன்றே கிடைக்கும் என்பது இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆறுதலான வார்த்தையாய் இருக்கிறது. தெபோராள் யுத்த களத்திலே கர்த்தரை பற்றி சொல்லுகிறாள். கர்த்தர் பாராக்குக்கு முன்பாகவே யுத்த களத்திற்கு வந்துவிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் பாராக்கோடு கூட இருக்கிறது. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்று தெபோராள் பாராக்கிடம் கேட்கிறாள். சிசராவிடம் 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறது. பாராக்கோடு கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பெரியவர். தெபோராளின் ஆறுதலான வார்த்தை பாராக்குக்கு தெம்பையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. கர்த்தரே சிசராவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் சிசராவையும் அவனுடைய எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடிக்கிறார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போகிறான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்காக யுத்தம் பண்ணுகிறார். இதற்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய துணை இல்லாமல் தங்கள் சொந்த முயற்சியினால் சிசராவோடு யுத்தம் பண்ணி தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இப்போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு இருப்பதினால் இஸ்ரவேலருக்கு ஜெயம் உண்டாயிற்று. சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். கானானியருடைய சேனைக்கு இப்பொழுது தலைவன் இல்லை. சிசரா ஓடி போய்விட்டான். ஆகையினால் பாராக்கும் அவனுடைய யுத்த மனுஷரும் சிசராவின் சேனையை எல்லாம் பட்டய கருக்கினால் அழித்து போட்டார்கள். கர்த்தருடைய தூதனானவர் கானானியருடைய சேனைக்குள் புகுந்து அவர்களை குழப்பி விட்டிருக்க வேண்டும். ஆகையினால் ஒருவருக்கொருவர் முட்டி மோதிக்கொண்டு ஓடி போகிறார்கள். கானானியரின் ரதங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன. ரதங்களின் பகுதிகள் ஆரோசேத் நதியில் அடித்துச் செல்லப்பட்டன. பாராக்கோடு கூட இருக்கிறவர்கள் சிசராவின் சேனையை பார்த்து கலங்கி போயிருக்கிறார்கள். பாராக்கும் அவரோட கூட இருக்கிற 10,000 பேரும் சிசராவின் ரதங்களை பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள். அவர்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் சிசராவையும் அவனுடைய சேனையையும் முறியடிக்கிறார். கர்த்தர் தம்முடைய சர்வ சேனையையும் இந்த யுத்தத்திலே சிசராவுக்கு விரோதமாக பயன்படுத்துகிறார். கர்த்தர் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை தம்முடைய ஆயுதங்களாக பயன்படுத்தி சிசராவையும் அவனுடைய சேனையையும் கலங்க பண்ணுகிறார். வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. ஒருவேளை சிசராவின் சேனையின் மீது வானத்திலிருந்து கல்மழை விழுந்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. சிசராவின் சேனையால் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. இதுவரையிலும் தன்னுடைய ரதத்தில் இருந்த சிசரா
இப்போது தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடிப் போகிறான். பாராக் சிசராவின் ரதங்களையும் சேனையையும் பிற ஜாதிகளுடைய ஆரோசேத் மட்டும் துரத்துகிறார். சிசராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுகிறது. சிசராவின் சேனையில் ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. தெபோராள் பாராக்கிடம், கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே என்று சொன்னாள். அவள் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. கானானியரின் மொத்த சேனையும் அழிந்தது, அவர்களுடைய ரதங்களும் அழிகிறது. ஆரோசேத்திலே சிசராவின் பாளையம் இருக்கிறது. சிசராவும் அவனுடைய சேனையும் ஆரோசேத்திற்கு ஓடிப்போகிறார்கள். பாராக்கோ அவர்களை ஆரோசேத் மட்டும் துரத்தி அவர்கள் எல்லோரையும் பட்டயத்தினாலே சங்காரம் பண்ணுகிறார். சிசராவின் சேனையில் ஒருவரும் மீதியாய் இருக்கவில்லை. பாராக்கின் சேனையில் உள்ளவர்கள் சிசராவின் சேனையில் உள்ள எல்லோரையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போடுகிறார்கள். சிசராவும் அவனுடைய சேனையையும் முற்றிலுமாக சங்காரம் பண்ணுவதற்காகவே கர்த்தர் சிசராவை பாராக்கின் கையிலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை பாராக் நேர்த்தியாக செய்து முடிக்கிறார்.